ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. என்னென்னா, எது என்ன மாஸில் ஒன்றை விடாமல் தடுக்குது. முன்னாடியே சொல்லிடுறேன், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, என்னை போன்ற சில நண்பர்களுடைய கருத்தும் கூட. நான் பேசும்போது அடிக்கடி இதை பற்றி பேசுகிறோம். என்றைக்காவது ஒரு நாள் இதை பற்றி வெளியில் பேசி ஆகணும்னு தோணுச்சு. ஏதோ இன்றைக்கி அது நடந்துக்கு. என்னென்னா, பொதுவாகவே மாஸை நான் ஒரு சிங்கிள் ஈவெண்ட்டாக தான் பார்ப்பேன். அது சிங்கிள் ஈவெண்ட்டு தான், நான் பார்க்குறது இல்லை, அது சிங்கிள் ஈவெண்ட்டு தான். துவக்கத்திலிருந்து முடிகிற வரைக்கும் ஒரே சீராக போகும். அது ஒரு முழுமை. எந்த இடத்தையும் நீங்கள் பிரித்து எடுத்துட முடியாது. ஒன்று இல்லாட்டி இன்னொன்று இல்லை. அது அப்படியே ஒரு ஹைரார்க்கியில் போய்கிட்டே இருக்கும். அப்படியே தொடங்கி அடுத்தடுத்து போய் உச்சத்தில் முடியும். இதில் எந்த இடத்துலையுமே நீங்கள் ரிலாக்ஸெல்லாம் உட்காந்துருக்க முடியாது. ஒன்றித்து இருக்கணும், இல்லாட்டி வெளியே போயிடணும், அவ்வளோதான். இங்கே உங்களுக்கு ஃப்ரீ டைம்ப்பா, நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்கப்பா, நீங்கள் பிரேக் எடுத்துங்கப்பா அப்படின்லாம் மாஸ் சொல்லாது. மாஸினுடைய அமைப்பே அப்படி தான் இருக்கும். இந்த புத்தகமே அப்படி தான் இருக்கும். எனக்கு பர்சனலாக நான் எப்பவுமே இந்த மாஸில் படிக்கிற வாசகங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏன்னா ஒவ்வொன்றுமே உங்களை அது இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஞானத்தை தரக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இருக்கும். எனக்கு அதுதான் திருச்சபை குறித்து ஆச்சரியப்படுற விஷயமே அதுதான். எப்படா இதெல்லாம் அப்படின்ட்டு. ஏன்னா இதெல்லாம் நான் ஒரு காலத்தில் வெளியில் இருக்கிற மதங்களெல்லாம் தேடிட்டு இருந்தேன். இப்படிப்பட்ட பொன்மொழிகள்லாம் இருக்கு இல்லையா, எப்படி ஞானத்தை தரக்கூடிய வார்த்தைகள்லாம் இருக்கேன்னு கடைசியில் பார்த்தா நம்ம மீசல் புத்தகத்தில் எல்லாமே அதுவாக தான் இருக்குது. அப்படி படிக்கும்போது பிப்ளிக்கல் வேர்ட்ஸ் தாண்டி அதனுடைய சாரத்தை மிக அழகாக இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி ஒன்றித்து போகிற அந்த திருப்பலியை இப்போ சமீப நாட்களாக ஒரு விஷயம் கொஞ்சம் கெடுத்துக்கிட்டே இருக்கு. அது என்ன அப்படின்னா, திருப்பலியில் அதாவது திருப்பலியில் நம்ம கூடவே தரப்படுகிற அந்த இசை. இந்த இடத்துல தயவு செய்து கொயரில் இருக்கவங்க, அதாவது பாடகர் குழுவில் இருக்கிறவங்க தப்பாக நினச்சிக்காதீங்க. இதை தனிப்பட்ட முறையில் உங்களை விமர்சிக்கிறதுக்கோ அல்லது அதை தப்பாக சொல்கிறதுக்கோ இந்த வீடியோ போடப்படலை. ஏன்னா இப்போ என்னை காட்டிலும் ஒரு சாதாரண மக்களை காட்டிலும் கொயரில் இருக்கிறவங்க அதிக எஃபோர்ட் போடுறாங்க. இப்போ நான் வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு போயிட்டு வருவேன், வேணும்னா இடையில சர்ச்சுக்கு போயிட்டு வருவேன், மாஸ் அட்டன் பண்ணுறது தான் போயிட்டு வருவேன். ஆனால் அவங்க அப்படி இல்லை. அதை தாண்டி அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அதாவது எஃபோர்ட்டும் கூட போடுறாங்க, நேரத்தையும் அதிகமாக செலவிடுறாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அவங்களுடைய உழைப்பையோ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனையோ நம்ம குறைத்து மதிப்பிடவே கூடாது. ஆனாலும் அவர்களுடைய நோக்கம் நிறைவேறுதா? ஏன்னா ஒரு கொயர்னுடைய வேலை என்ன அப்படின்னா, மக்களை இன்னும் ஆழமாக அந்த திருப்பலியில் ஒன்றிக்க வைக்கணும். இதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கணும். பட் அந்த நோக்கம் நிறைவேறுதா அப்படின்னா, எனக்கு இல்லை. நான் கேட்குறவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க இப்போ அது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்றாங்க. அது ஒரு 3 விஷயம் இருக்குது, நம்ம ரொம்ப ஆழமாக கவனித்து மாற்ற வேண்டிய விஷயம். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு சத்தம். இந்த அவுஜா ஸ்பீக்கர்ஸ் வந்ததுக்கப்புறம் முன்னாடியும் இருந்தது, அது மைல்டாக இருக்கும். இப்போ இந்த 10 இன்ச் 12 இன்ச் ஊஃபர்லாம் வாங்கி வச்சுட்டு, அதுவும் குறிப்பாக இந்த கரிஸ்மேட்டிக் ப்ரேயர் பண்ணுறதுக்காகவே இந்த செட் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் வாங்கி எல்லோரும் மாட்டிட்டு தேவையே இல்லாமல் மாஸில் அதிக ஒளியோட அதை வச்சிடுறாங்க. அது என்ன ஆகுதுன்னா, நம்ம அதை கவனிக்கிறத தாண்டி நம்ம மேலே அதை திணிக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ சவுண்டு தேவையில்லையேங்கிற மாதிரி இருக்குது. அந்த கூட்டத்துக்கு அவ்வளோ தேவையில்லைன்னா கூட அதை வச்சிடுறாங்க. கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை வைக்கலாம். ஒரு நார்மலாக இருக்கிற இடத்துல ஒரு சைலன்ஸை ஒருத்தன் உணரணும். அந்த சைலன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அந்த ஒளி இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி பல இடங்களில் அப்படி இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் அதை மானிட்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஆனால் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. போய் லைட்டாக வால்யூமை கம்மியாக வச்சா விஷயம் முடிச்சு. ஆனால் அடுத்த விஷயந்தான் கொஞ்சம் இதுக்கு அடுத்து, அதாவது இப்படி சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம். அது என்னென்னா, திருச்சபையில் பாடப்படுகிற பாடல்கள். அதாவது நம்ம வருகை பாடல், நற்கருணை பாடல், காணிக்கை பாடல், திருப்பாடல்னு நிறைய பாடிக்கிட்டு இருக்கோம். இந்த பாடல்கள்லாம் எதுக்கு அப்படின்னா, நம்மளை மாஸில் ஒன்றிக்க வைக்கிறதுக்காகத்தான். ஓகேங்களா? இப்போ கோயிலினுடைய அமைப்பே எப்படி இருக்குன்னா, உள்ளே வரும்போதே, ஏன்னா எப்பவுமே கடவுளோடு ஒன்றிக்க விடுவதற்கு தடையாக இருப்பது எது அப்படின்னா அழகை நமக்குள்ளே செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அது செயல்பட்டு இருக்குன்னா அவனை டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்போ மாசை கவனிக்க விடாதபடி பண்ணுறது எதுன்னா அழகை. அங்கே போனால் தேவையில்லாத சிந்தனைகள் வரும், அது செய்யலாமா இதை செய்யலாமா இப்படிலாம் டைவர்ஷன் வரும்.
முதல்ல அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு இல்லைல்ல, இங்கே திருப்பலி தான் மையம், இதைத்தான் நம்ம கவனிக்கணும். இந்த கான்ஃப்ளிக்டே உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு நான் பார்க்குற எல்லா விஷயங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்போ அந்த கோயிலினுடைய அமைப்பே எப்படி இருக்குன்னா, ஒரு சொர்க்கத்துக்குள்ள நுழையிற மாதிரியான ஒரு ஃபீல் தான். அதுதான் இது. அதே மாதிரி அந்த கல்வாரியை நம்ம முன்னாடி நிற்க வச்சு, அப்போது இது எல்லாமே எனக்குள்ளே நடக்கிற அந்த போராட்டத்தை குறைச்சி என்ன ஒன்றிக்க வைக்கணும் கடவுளோட. ஆனால் இன்னைக்கு பாடப்படுகிற பாடல்கள் என்ன பண்ணுதுன்னா, மாஸ்லேருந்து எனக்கு ஒரு பிரேக் கொடுத்துட்டு என்னை ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே கொண்டு போயிடுது. ஏன்னா அந்த பாட்டை பாட முடியல, கேட்குற அளவுக்கு பயங்கரமான பாட்டை பாடுறாங்களா அப்படின்னா அது வந்து டவுட்டு தான். ஏன்னா நீங்கள் போட்டி போடுறதுன்னு முடிவாயிடுச்சுன்னா, நீங்கள் வந்து திரை இசையெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. நாங்கள் திரை இசை போல் போடுறோம், நாங்கள் வந்து ஒரு சினிமா பாடல்கள் மாதிரி என்கேஜிங்காக நாங்கள் பாட போகிறோம் அப்படின்னா நம்ம ஆட்கள் வந்து அதில் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா ஏற்கனவே கார்ப்பரேட் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் அதில் வேறு லெவலுக்கு போயிட்டாங்க. சினிமாவே மிஞ்சிற அளவுக்கு அங்கே போட்டுருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா லோக்கல் சேனல்லாம் போட்டு பாருங்கள். அவங்கெல்லாம் பண்ணி கம்போஸ் பண்ணி பாடுற பாட்டெல்லாம் வந்து நம்ம பக்கத்துலேயே போக முடியாது. பட் என்னென்னா அது அவசியம் இல்லை, அது நமக்கு தேவையே கிடையாது. அது வேற மியூசிக், ஓகேங்களா? அந்த ஜானர் வந்து வேற. பட் இங்கே பக்தியை கூட்டுகிற அந்த இசையை தான் நம்ம தரணும். ஸோ இந்த பக்தியை கூட்டுகிற இசை இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது இசை போட்டிங்கன்னா அவன் என்ன தெரியுங்களா பண்ணுவான்? ஒன்றா தூங்குவான், இல்லை கற்பனை உலகத்துக்கு போயிடுவான். அடுத்த கட்டமாக என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, எப்படி தியேட்டரில் பாட்டு போட்டு எந்திரிச்சு தம் அடிக்க போயிடறானா அது மாதிரி இங்கேயும் எந்திரிச்சு போகபடி பண்ணிடாதீங்க. நான் வந்து பாடல்கள் பெர்ஃபார்மன்ஸை பற்றி நான் சொல்லலை. ஏன்னா ஒரு சில இடங்களில் சூப்பராக பாடுறாங்க, பக்தியாக பாடுறாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் அங்கேயும் என்ன நடக்குதுன்னா, ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்க்குற மாதிரி தான் இருக்கே தவிர நான் அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நான் இந்த பாட்டு கேட்குறதுக்கு நான் வேறு ஏதாவது சாமி பாட்டு போட்டு கேட்டு போயிடுவேனே. பட் சர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நான் அதில் பங்கு கொள்ளணும். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா அட்டை கொடுத்துருவாங்க, பாடல் அட்டை கொடுத்துருவாங்க, இந்த பாட்டு தான் பாட போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பாட வைப்பாங்க. எல்லாருமே பாடணுங்க. ஏன்னா சர்ச்சினுடைய அஃபீஷியல் ஜான்டர் என்ன? அஃபீஷியல் ஜான்டருங்கிறது வந்து சாண்டிங். இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, மந்திர ஓதுறதுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி தான். சாண்டிங்னா என்ன? ஒரே ராகத்தில் திரும்ப திரும்ப பாடுறது. ஒரே ராகம் தான் இருக்கும், வார்த்தைகள் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் ஒன்றித்து பாட முடியும். எல்லா மக்களையும் அதை பாட வைக்கணும், அந்த கனெக்டிவிட்டியை கொண்டு வரணும். அதை தான் சர்ச்சு வச்சுருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் சர்ச்சினுடைய அஃபீஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் எது? ஆர்கன்ஸ். ஆர்கன்ஸ் தான் வாசிக்கணும். ஆர்கன்ஸ்னால் எனக்கு மியூசிக்கலாக தெரியாது, அதனால் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஆர்கன்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நேராக சாந்தோம் கத்தீட்ரலுக்கு போனீங்கன்னா, சென்னை நம்ம சாந்தோம் கத்தீட்ரல் இருக்கு இல்லையா, அங்கே போனீங்கன்னா வச்சுருப்பாங்க ஆர்கன்ஸ். அதாவது பியானோ வேறு, பட் அது மாதிரி இருக்கும். பட் அதனுடைய ஒளியே வேறு மாதிரி இருக்கும். அதுதான் சர்ச்சு சொல்லுது, இதுதான் அஃபீஷியல் அப்படிங்கிறது. இன்னும் உங்களுக்கு வந்து இப்போ குறிப்பாக நான் எதை பற்றி பேசணுன்னா, இந்த தமிழ் பூசைகளை பற்றி தான் நான் பேசணும். உங்களுக்கு இதனுடைய வித்தியாசம் தெரியணும் அப்படின்னா, நீங்கள் சென்னை மாதிரியான இடங்களில் வந்து இங்கிலீஷ் மாஸ் அட்டன் பண்ணி பாருங்கள். அதுவும் குறிப்பாக நீங்கள் வந்து சென்ட் ட்ரீசா சர்ச்சுக்கெலாம் போனீங்கன்னா இங்கிலீஷ் மாஸ் நடக்கும். அந்த இங்கிலீஷ் மாஸ் கலந்துக்கும் போது அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா புரியும். அந்த இசை வந்து நம்மளை டைவர்ட் பண்ணி கொண்டு போகாது. ஏன்னா அவங்க வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கிற மியூசிக்கை தான் உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. பட் இங்கே வந்து நம்ம தேவையில்லாத இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, பயங்கரமான ஹெவி பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணி, நம்ம வந்து அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கோம், திருப்பலி ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். அதாவது இந்த சமீப நாட்களுக்கு இந்த தூயவர் பாட்டை பாடுறப்போ எனக்கு ஒரு ஜோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்படி ஃபாதர் அழகாக படித்து நிப்பாட்டுவார். இப்போ கரெக்டாக அதனுடைய தொடர்ச்சியாக தானே நம்மளுடைய பாடல் இருக்கணும். அதாவது நம்ம அதனுடைய ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். அப்போ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து அதனுடைய தொடர்ச்சியாக இல்லாமல் ஒரு பாஸ் கொடுத்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு பீட்டு, அதுவும் இந்த கீபோர்டு வந்ததுக்கப்புறம் டெம்ப்ளேட்டை போட்டு விட்டுறாங்க. அது வந்து இப்போ எதுக்கிடாதுங்கிற மாதிரி இருக்கு. அதாவது வருகை பாடலை எல்லா பாடல்களுமே எல்லாரும் சேர்ந்து பாடணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ இது வந்து ஒரு நாளில் பேசுகிற விஷயம் கிடையாது. கண்டிப்பாக இதனுடைய செகண்ட் வீடியோ இருக்கும். ஏன்னா சர்ச் டிரெக்டிவ்ஸ் என்ன சொல்லுதுங்கிறத பற்றி இப்போ நான் வந்து என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பட் சர்ச் டிரெக்டிவ்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத ஒரு ப்ரீஸ்ட்டை வச்சு நம்ம அடுக்கடுத்து பேசுவோம். அதாவது கேட்டசிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் என்னென்னலாம் சொல்லுது, அதனுடைய வரைமுறைகளுக்குள்ளே தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வி வந்துட்டாலே இப்போ நான் பேசுகிறதுனுடைய தேவை உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ தெரிந்த பாடல்கள் பாடணும். அதுக்காக புது பாடலே வேண்டான்னு நான் சொல்ல வரல. ஏன்னா எல்லாமே ஒரு காலத்தில் புது பாட்டு தான், அது பாட தான் பழைய பாட்டாகுது. பட் மக்களை ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன். அது புது பாட்டோ பழைய பாட்டோ மக்களுக்கு அது பாடும்படியாக இருக்கணும். இப்போ மக்கள் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தான் வர்றாங்க. அப்படி வரும்போது அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு
ஒரு குறிப்பிட்ட பாடல்கள்னு செலக்ட் பண்ணி அந்த பாடல்களை தொடர்ச்சியாக ஒரு 2 மாதம் 3 மாதம் பாடும்போது அது ப்ராக்டிஸ் ஆகிடும். அதாவது ஒரு பாட்டை வந்து அந்த ஒரு வருஷத்தில் ஒரு 10 டைமாவது பாடுறீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பாடல் மனதில் பதிஞ்சிடும். அப்போ என்னென்னா ஒரு பழைய பாடல்கள் 3 4 பாடிட்டு புது பாடல்கள் ஒரு 2 3 பாடலாம். இப்படி ஸ்பிக் பண்ணி பாடும்போது அது ஓரளவுக்கு அது மக்களை சென்றடையும். அப்படி இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் புதுசாக பாடிக்கிட்டே இருந்தால் அந்த பாட்டுங்கிறது அதான் அடுத்த கட்டத்தில் வந்து அவன் எந்திரிச்சு வெளில போயிட்டு வருவான். அப்படியே போய் சுற்றிட்டு டீ குடிச்சிட்டு வர மாதிரி நிலைமையாகி போயிடும். பட் இப்போ வரைக்கும் ஒரு நம்பிக்கை என்ன, கத்தோலிக்கத்தில் யாரும் அப்படி பண்ணுறதில்ல. அப்படி பண்ணுற நிலைமை வந்துடக்கூடாது. ஓகேங்களா? இது இன்னொன்று சொல்கிறேன், இது கொயரை நான் வந்து தப்பாக சொல்லலை, அவங்க தப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லலை. நீங்கள் என்னதான் நல்லா பாடினாலும் அது அந்த இடத்துக்கு தேவையில்லை அப்படின்னா அது வந்து தேவையில்லை தான். ஓகேங்களா? அடுத்தது சில முக்கியமான பாடல்களுக்கான ராகத்தை அடிக்கடி மாற்றுறது. இப்போ உன்னதங்களிலெல்லாம் பாடும்போது ஒரு இனம் புரியாமல் எதுவும் நடக்கும். அந்த பழைய ராகம் இருக்கும் இல்லையா, உன்னதங்களிலே இறைவனுக்கு, அது பாடினாங்கன்னா அப்படி உண்மையாலுமே சொர்க்கம் இப்படி தான் இருக்குமாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த கடவுளை புகழ்றதுக்கான அந்த கரெக்டான டியூனில் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இது வேறுபடும். இது வந்து என்னுடைய தனிப்பட்டது. இதே மாதிரி இன்னொருத்தருக்கு இன்னொன்று இருக்கலாம். அட்லீஸ்ட் ஏதோ ஒன்றில் நம்ம தொடர்ச்சியாக பாடிக்கிட்டு இருந்தோம்னா அந்த உணர்வு எல்லாருக்கும் வரும். ஆனால் சொன்னேன் இல்லையா, இப்போ சிஎஸ்சி சர்ச்சில் பாருங்கள், அந்த கீர்த்தனைகளை பாட ஆரம்பிச்சாங்களே எல்லாரும் சேர்ந்துருவாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து பாடும்போது அந்த ஒற்றைத்தன்மையே ஒரு புதுவித ஒரு 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 மகிழ்ச்சின்னு சொல்லக்கூடாது. அதுக்காக நான் வந்து இசையை வச்சு தான் அந்த திருப்பலியினுடைய பக்தி இருக்குன்னு நான் சொல்ல வரல. அதை தூண்டுவதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளை டைவர்ட் பண்ணி கொண்டு போயிடக்கூடாது. அதுலேயும் நம்ம கவனமாக இருக்கிறோம். பட் அந்த ராகம் வந்து அதை ஒன்றிக்க செய்யணும். அதுதான். அதே மாதிரி இந்த உன்னதங்களிலே தூயவர் தூயவர், விசுவாச அறிக்கை, நம்மளுடைய பரலோகத்த மந்திரம், இதெல்லாம் வாரம் பாடிக்கிட்டு இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் டெய்லி சொல்ல வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம். அப்படி சொல்லும்போது அதை ஏன் திரும்ப மாற்றிக்கிட்டு கட்டி ஏதோ மக்களுக்கு எல்லாரும் பாடக்கூடிய முறையில் இருக்கிற ஏதோ ஒரு ராகத்தை நம்ம முடிவு செய்து அதை கண்டினியூ பண்ண சொல்லலாம். ஸோ இது எல்லாமே மாஸில் நம்மளை ஒன்றிக்க வைக்கும். ஓகேங்களா? ஆனால் சமீப நாட்களாக பாட்டே எனக்கு வந்து உண்மையாக சொல்லப்போனால் இந்த கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு, சண்டே மாஸு இதெல்லாமே வந்து எனக்கு திருப்தி, அதாவது திருப்பலி திருப்தியை தந்துடுதுங்க. ஆனால் வெளியே வரும்போது அந்த விமர்சனத்தோடவே வர்றதா இருக்குது. ஏன் இவ்வளோ குறுக்கீடுகள் எனக்கு இருக்குது? எனக்கு பிளெயினாக போய் அந்த மாஸை பார்த்த ஒரு ஃபீல் வரமாட்டேங்குதுங்கிறது எனக்கு பல நாளாக இருக்குது. ஆனால் இடநாளில் போகும்போது இது இருக்காது. ஏன்னா எனக்கு இடநாளில் மாஸ் பார்க்குறத ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதாவது ரொம்ப எது தேவையோ அதுக்குள்ளே போயிடுவோம். நம்ம தேவையில்லாத நம்மளை கவனத்தை வந்து சிதறடிக்கிற மாதிரியான எந்த விஷயமும் இருக்காது. ஸோ நான் கேட்டுக்கிறது என்னென்னா, வாரத்தில் ஒரு நாள் மக்கள் எல்லோரும் கூடும்போது அந்த அந்த மக்கள் எல்லோரையும் அந்த திருப்பலியோட ஒன்றிக்க வைக்கிற மிகப்பெரிய ஒரு பொறுப்பு வந்து கொயருக்கு இருக்குது. நான் மீண்டும் சொல்லிக்கிறேன், ஒருவேளை நான் வந்து கொஞ்சம் ஒரு காட்டமாக சொல்லியிருக்கலாம். இது வந்து தனிப்பட்ட முறையில் கொயரை விமர்சிக்கிற அந்த நோக்கம் இல்லை. எனக்கு ஒரு ஆதங்கம் தான். ஏன்னா உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்குது. இப்போ கொயரே இல்லைன்னா என்ன நடக்கும்? ஆளாளுக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க, எப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இத்தனை சிக்கல்கள் இருக்குது. ஸோ கொயருங்கிறது கட்டாயம் தேவை. ஆனால் அந்த கொயர் வந்து திருச்சபையினுடைய வரைமுறைக்கு உட்பட்டு செயல்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். நான் வந்து புதுசாக என்னுடைய கருத்தத்தெல்லாம் நான் சொல்லலை. திருச்சபை என்ன சொல்லுது, எப்படிப்பட்ட பாடல்கள் பாடணும், மக்களினுடைய பங்களிப்பு எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணணும்னு தெளிவாக சொல்லியிருக்குங்க. அதை பற்றி தான் நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ நம்மளாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த டிரெக்டிவ்ஸை ஃபாலோ பண்ணி கொயர் வந்து தங்களை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயம் அது அவங்க செய்கிற ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ஏன்னா அவர்கள் கடவுளோடு நாம் ஒன்றிப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள்ங்கிறப்போ அதை விட வேறு என்ன வேணும்? ஸோ இதை பற்றி தான் நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். நீங்கள் கொயரில் இருந்தீங்கன்னா அல்லது கொயரோட உங்களுக்கு காண்டாக்ட் இருந்ததுன்னா சொல்லுங்கள். முடிந்தவரை மக்கள் எல்லோரும் பாடக்கூடிய பாடல், மக்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல், திருச்சபையினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்ட பாடல்களை பாடி மக்களை ஒன்றிக்க வைக்க கேட்டுக்கொள்ளுங்கள். மீண்டும் இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோவை அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி.